ஆக்சுவலா இது எப்படி? இது வந்து ஒயிட் நாவல், இது கிராஃப்டட். இது ஒரு 6 மாசத்துல இருந்து நல்லா காய் வரும். இதுல இருந்து நம்ம ஹேர்ல எங்க எடுக்கணும்னா இந்த மாதிரி சாப்பிடலாம். இந்த மாதிரி நீங்க நம்ம ஒட்டு கட்டணும்னா நம்ம ஃபீல்டுல வச்சு அப்படியே கண்டினியூ ஆகும். கட் பண்ணிட்டு நம்ம பாக்கெட்ல இல்ல நம்ம பூமியில நம்ம ஃபீல்டுல வச்சோம்னா அப்படியே காய் வரும். இந்த கிளை எப்படி காய் வருதோ அதனால அப்படியே கண்டினியூவா காய் வரும். இது பழம் பாக்குறதுக்கு மட்டும் இல்லைங்க, ஏதோ பழுக்காத மாதிரி இருக்கு. நிறைய மருத்துவ குணம் எல்லாம் இருக்கு. டேஸ்டா இருக்கு. இது மெடிசினல் பிளான்ட்டுங்க. இதுவும் ஆமா, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. ஏன்னா யூஸ்வலா சொல்லுவாங்க நாகப்பழம் சாப்பிட்டா தொண்டை கட்டிடும், ரொம்ப சளி பிடிக்கும்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட நானே வந்து இந்த இடத்துக்கு வந்துட்டு 1 கிலோக்கு மேலேயே நான் சாப்பிட்டுட்டு இருப்போங்க, நானும் எங்க வீட்டுல அவரும். ஆனா இது வரைக்கும் எந்த பிரச்சனை வர்றாங்க. இது உண்மையிலே இது மெடிசினல் பிளான்ட். விஷயம் தெரிஞ்சவங்க சீக்கிரமா இந்த செடியை வீட்டுக்கு ஒன்று வாங்கி வைங்க. 6 மந்த்ஸ்லயே வளரக்கூடிய ஒரு விஷயம். பழமும் 6 மாசத்துலயே கொடுக்கும்னு சொல்றாரு. அப்படிதானே? ஆமா, வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் காய்க்கும். நம்ம நாட்டு இது ஆல் டைம். வருஷத்துக்கு 4 வாட்டினா 3 அந்த சீசன். ஒரு ஃப்ளவர், ஒரு பூ வந்தா பூல இருந்து நம்ம ஹார்வெஸ்டிங் பண்றதுக்கு எத்தனை நாள் ஆகுமோ எனக்கு தெரிஞ்சு 3 டைம் வந்து இருக்கு. நிறைய பேர் 4 டைம் வருது. 4 டைம் வரதுக்கு சான்ஸே இல்லை. ஏன்னா பூ இது காய வரத்து கிட்ட 3.5 மாசம் ஆகுது. 3.5 மாசம் கிட்ட 100 நாள் ஆயிடுது. 4வது வரத்து செஞ்சது 3 டைம் வருது. மக்களே உண்மையிலே ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. இதை கண்டிப்பா மறக்காம வாங்கி வைங்க. நிச்சயமா இதுக்கு உண்டான பலன் நம்மளுக்கு கிடைக்கும். தேங்க்யூ.